பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஒருத்தனுடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. எனக்காக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்பதையும், நமக்காகத்தான் இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் தியானித்து வருகிறோம். இயேசு 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, மெய்யாக பாடுகள் ஏற்று துக்கங்களை சுமந்தார், நாம் அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டு என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தமாய் காயப்பட்டு நம் நக்கர் நிமித்தமாய் நொறுக்கப்பட்ட நமக்கு சமாதானத்தை உண்டுபடும் ஆக்கினே அமர்வில் வந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ நமக்காகத்தான் அவர் சமாதான கேடு அடைந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படிக்கு அவர் தன்மையில் ஏற்றுக்கொண்டார் சமாதான கேட்டையெல்லாம் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தாக எனக்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தினார், நமக்காகத்தான் இயேசு ரத்தம் சிந்தினார். யோவான் 1 அதிகாரம் 7ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவருடைய ரத்தத்தினால் நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேறுபட்ட ரத்தத்தை கல்வாரி சிலுவிலே சிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறதுக்காகவே இந்த உலகத்தில் சிந்தப்பட்டதாக இருக்கிறது. நம்முடைய மனசாட்சிகளை எல்லாம் செத்த கிரைகளை விட்டு நீக்கி சுத்திகரிப்பதற்கு அது மிகவும் உண்மையுள்ளதாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகினால தான் எனக்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தாக எனக்காகத்தான் அவர் சாபமானார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாய் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் மீறுதலால் வரக்கூடிய எல்லா சாபத்தையும் அவர் நமக்காக சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். உபாகம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்களால் உண்மையில் வந்து பலிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமாக அல்ல, இயேசு கிறிஸ்துவே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினதுனாலே நாம் அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்களாய் மாற்றப்பட்டு விட்டோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்காக அல்ல, நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன் என்று சொல்கிறார். அப்போ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி நமக்காக சாபமாகி சாபம் எல்லாவற்றிலிருந்து நம்ம நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார் சொல்லி பார்க்கிறோம். உபாகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போவாயாகில் இப்போது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சாபங்களை எல்லாம் தன்மையில் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை நமக்கு தந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 1 அதிகாரம் 3ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானதுனாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இயேசு எனக்காக சாபமானார், அவர் சாபத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தப்படினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் விசுவாசி அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கின்ற பிரியமானவர்களே. அடுத்ததாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காகத்தான் புதிய ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறதுக்கு இயேசுவானவர் தமது மாம்ச திரையின் வழியாய் புதிய ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எனக்காக புதிய ஜீவனமான மார்க்கத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக சிலுவையிலே மரித்தார், எனக்காக புதிய ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நானே வாசல், என் வழியாக ஒரு உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறம் சென்று மேற்செல்லை கண்டிடுவான் என்று சொல்கின்றார். இயேசு கிறிஸ்து அவர் மூலமாக புதிய ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணுவதற்காகத்தான் சிலுவையில் மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு சொல்றார், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிற மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை வழியும் சத்தியும் ஜீவனுமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த மாம்சத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவர் இரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துடைய அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிக்கிறதுனாலே
நமக்கு தைரியம் கிடைத்திருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமக்காக புதிய ஜீவனமான மார்க்கத்தை அவர் உண்டு பண்ணுவதனாலே நமக்கு ஒரு தைரியம் கிடைத்திருக்கிறதோ சொல்லி பார்க்கின்றோம். அடுத்ததாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சரீரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காகத்தான் அவர் சரீரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய சிரசு முள்முடியினால் சூடப்பட்டிருந்தது. அவருடைய கைகள் ஆணிகளால் கடவப்பட்டிருந்தது. அவருடைய கால்கள் ஆணிகளால் கடவப்பட்டிருந்தது. அவருடைய விழாவில் ஈட்டினால் குத்தியிருந்தார்கள். அவருடைய முதுகாந்து உழுந்த நிலத்து போட்டிருந்தது. இத்தனை காயங்களை இயேசு கிறிஸ்து ஏற்று மரித்தது எதுக்காக என்று சொல்லி பார்க்கும்பொழுது அவர் எனக்காகத்தான் மரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்காகத்தான் சரீரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் நாம் சுகமாக இருப்பதற்காகத்தான். அதுதான் வாசிக்கிறோம். இயேசு 53:5 கடைசி பகுதியில் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து தழும்புனாலே மனிதர்கள் குணமடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சரீரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். 1 பேதுரு 2:24 வாசிக்கும் போது நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே நம்முடைய பாவங்களை சிலையிலுமே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி இருக்கிறதுனாலே இயேசு கிறிஸ்து தழும்புகளினாலே நாம் சுகமாக்கப்பட வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருந்தபடினால் தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காகத்தான் அவருடைய சரீரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு தன்னுடைய சரீரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். ஆகினாலே அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தாக எனக்காக மரித்தார். இயேசு கிறிஸ்து யாருக்காக என்றால் எனக்காகத்தான் மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 18:14 வாசிக்கும் போது ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமாய் இருக்கும் என்று பிரதான ஆசாரியன் காய்பா யூதருக்கு ஆலோசனை சொன்னான் என்று சொல்லி பார்க்கிறோம். காய்பா சொல்கின்றான், எல்லாருக்காகவும் ஒரே மனுஷன் சாகிறது நலமா இருக்கும் என்று சொல்லி. ஆகினால் பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்காகவும் இயேசு சிலுவையில் மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 Corinthians 5:15 வாசிக்கும் போது அவர் எல்லாருக்காக மரித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். 2 Corinthians 5:14 வாசிக்கும் போது எல்லாருக்காக ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர் நமக்காகத்தான் மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 6:10 அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காகத்தான் மரணத்தை ருசி பார்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 Corinthians 15:22 ஆதாமுக்குள் எல்லாம் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து விசுவாச சொந்த ஏற்றுக்கொண்டா மரணம் உங்களை ஆள்வதில்லை. நீங்கள் இயேசு வெளிப்படும் போது உயிர்ப்பிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள். ஆகினாலே இயேசு கிறிஸ்து எனக்காகத்தான் மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தம் உள்ள பிதாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துகிறோம். எனக்காகத்தான் நீர் மரித்தீர் என்று சொல்லும், எனக்காக சரீரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டு சொல்லும், எனக்காக புதிய ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணினேன் என்று சொல்லும். ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தின் மூலம் அறிந்து கொண்டேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், தொடர்ந்து நீர் வழி நடத்துவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமென்.